காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இடையே நாம வேறுபாடு காணக்கூடாது. சங்கர் நாராயணன் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? சிவபெருமானையும் குறிக்கிறது, கிருஷ்ண பரமாத்மாவையும் குறிக்கிறது. இப்படி நாம பேதம் பார்க்க கூடாது என்று இறைவனே இரண்டு உருவிலே ஓர் உருவாக காட்சி கொடுக்கிறான். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வடநாட்டிலே. அது என்ன ஒரு சம்பவம் என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். வடநாட்டிலே பேதரி என்ற ஒரு சிறு நகரம் இருந்தது. அந்த நகரத்திலே சாந்த பிராமணி என்ற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டு வந்தான். சிறிய நகரம்தான் அது. ஆனால் ஒரு ராஜாவுக்கு உரிய கடமை என்ன? நாட்டை பாதுகாப்பது அவனுடைய முதல் கடமை மற்றும் நாட்டு மக்களையும் அவன் பாதுகாக்க வேண்டும். எதிரி நாட்டில் இருந்து மட்டும் கிடையாது, அவன் தன்னுடைய நாட்டிலே எந்த ஒரு சச்சரவும் எந்த ஒரு போராட்டமும் நடைபெறாதவாறு அவர்களை கண் போல பாதுகாக்க வேண்டும். இது ஒரு ராஜாவுக்குரிய கடமை. ஆனால் இந்த சாந்த பிராமணி என்ன பண்ணுறாருன்னா, எப்பொழுது பார்த்தாலும் அந்த புறத்திலேயே விழுந்து கிடக்கிறாராம். ஆனால் ராஜாவுக்கு யார் நாம் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியும்? அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா முதலில்? அதனால் யாரும் அவரை நெருங்கி எந்த ஒரு அறிவுரையும் சொல்வது கிடையாதான். அப்படித்தான் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறார், அந்த புறத்து மேல் மாடத்திலே நின்று கொண்டு தன்னுடைய அரசியோடு பேசி கொண்டிருக்கிறாராம். அப்பொழுது அரண்மனை சேவர்களை கூப்பிட்டு அவர் வாழைப்பழங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கொண்டு வருகிறார்களாம் பொற்தட்டிலே. இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு உரிச்சி வாழைப்பழத்தை. சாப்பிட்டுட்டு தோலை என்ன பண்ணுறாருன்னா கீழே போட்டுக்கிட்டு இருக்காராம். அப்போது அந்த அரண்மனை வாயிலே ஒரு சாது, அவருடைய பெயர் பனகர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ராஜா கீழே போடுறாரு இல்லையா வாழைப்பழத்தோல், அதையெல்லாம் எடுத்து மண்ணை தட்டி விட்டு சாப்பிடுகிறாராம். இதை பார்த்தவுடன் ராஜாவுக்கு ஏதோ மாதிரி ஆகிவிட்டதான். ஏன்னா எல்லாரும் பழத்தை தான் சாப்பிடுவாங்க, இவருக்கு என்ன கொஞ்சம் மூளை கோளாரா? ஏன் இப்படி தோலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? இதை நாம் கேட்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாராம், முதல்ல அந்த அரண்மனை மேல் மாடத்திலேருந்து கீழே இறங்கி வராராம். வந்துட்டு கேட்குறாராம் அரண்மனை சேவர்களை கூப்பிட்டு அந்த சாதுவை கூட்டி வாருங்கள் அப்படின்னு. கூட்டி வந்த உடனே கேட்கிறாராம், நீர் யார் ஐயா? நீ எப்படி உள்ள வந்த? ஏன்னா இது அரண்மனை, நான் நிற்கிறது அந்த புறத்து மேல் மாடத்துல, கீழே உனக்கு என்ன வேலை? நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாராம், ஐயா நான் ஒரு சாது, என்னுடைய பெயர் பனகர் அப்படின்னு. எல்லாம் சரிதான் ஐயா, ஆனா எல்லாரும் வாழைப்பழத்தை சாப்பிடுவார்கள், ஆனால் நீயே இப்படி தோலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இது தப்பு இல்லையா? நீ உள்ள நுழைஞ்சதே தப்பு, உனக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாது என்ன பண்ணுறாராம், பயப்படலையாம், ஆனால் சிரிக்கிறாராம். இதை கண்ட உடனே ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏன்னா நாம் தண்டனை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த சாது சிரிக்கிறாரு இல்லையா? அதனால் அதட்டு கேட்குறாராம், நான் உனக்கு ஒன்றும் அன்பளிப்பு கொடுக்க போகிறது கிடையாது, தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பனகர் என்ற சாது சொல்கிறாராம், ஐயா நான் இந்த தோலை சாப்பிட்டதுக்கு எனக்கு தண்டனைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்ட உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு ஏதோ கொஞ்சம் ஞானப்பொறி தட்டினா போல இருந்ததாம். அதனால் இவர் கொஞ்சம் அவரை அந்த அடியவரை வணங்கி கேட்குறாராம், ஐயா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன், ஏன்னா நீங்கள் சொன்னது ஏதோ உரைச்சா போல இருக்கே எனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாராம், நீ இப்படி அந்த புறத்தில் கிடந்து விழலாமா? ஏன்னா ஒரு ராஜாவுக்குரிய கடமையா இது? ராஜாவுக்கு என்ன ஒரு கடமைன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது மனு நூல்கள்லாம், நீதி சாஸ்திரத்திலெல்லாம்? துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று தானே சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? தீயவர்களை அடக்கி மக்களை பாதுகாக்க வேண்டும், இதுதானே உம்முடைய கடமை. அதை மறந்துவிட்டு நீ என்ன பண்ணுற? எப்பொழுது பார்த்தாலும் இப்படி அந்த புறமே கதி என்று கிடைக்கிறாய் அல்லவா? அதனால் நீ முதல்ல பகவானை வணங்க வேண்டும், அவர்தான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு ஞான கதவு திறந்தார் போல இருந்ததாம் இந்த சாந்த பிராமணிக்கு. அவர் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய இந்த ராஜ்யத்தை எல்லாம், அவர் பேதரி என்ற நகரத்தை ஆண்டு வந்தார் அல்லவா, அந்த ராஜ்யத்தை எல்லாம் உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு துறவி கோலம் பூண்டு பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி விட்டதாம். அதற்காக அவர் என்ன பண்ணுறாராம், புறப்படும் பொழுது ஒரு பாகவத கோஷ்டி அங்கே புறப்பட்டு கொண்டிருக்கிறதாம் பண்டரிபுரத்துக்கு யாத்திரையாக. இவரும் என்ன பண்ணுறாராம், சரி நாமளும் புறப்படலாம் அப்படின்னு அந்த யாத்திரிகர்கள் கூட்டத்தோடவே புறப்படுகிறாராம் பண்டரிபுரத்துக்கு. இப்போ பண்டரிபுரத்துக்கு வந்து விட்டார் துறவி கோலத்தோடு சாந்த பிராமணி என்ற ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கருவறைக்குள்ளே போயிட்டு பாண்டுரங்க விட்டலன்னா பார்க்கிறாரு. ரெண்டு கைகளையும் இடுப்பின் மேல் ஊன்றிக்கொண்டு மந்தகாச பொன்னகையோடு ருக்மிணி தேவியோடு காட்சி கொடுக்கிறார் அல்லவா. அந்த பகவானுடைய திவ்ய
ரூபத்தை பார்த்தவுடன் இவருக்கு என்ன தோன்றியதோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, கண்ணை மூடி அவர் சமாதி நிலையில் ஆழ்ந்து விட்டாராம். இப்படி 1 நாள் 2 நாள் கிடையாது ஐயா, 3 நாட்கள் அப்படி மூடிய கண்ணை மூடியவாறே அப்படியே அமர்ந்து விட்டாராம் தியானத்தில். 4வது நாள் இவர் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. நடுவில் எதையும் சாப்பிட காணும், வெளியே எழுந்து போகவும் காணும். அப்படியே நிஷ்டையில் அமர்ந்து விட்டார் இந்த சாந்த பிராமணி என்ற ராஜா. அப்போ பகவானுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, நடுநிசி வேலை யாரோ மலர்கரத்தால் தொடுவது போன்ற ஒரு ஸ்பரிச உணர்வு. அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். சாந்த பிராமணி எதிரே ஷியாமல ரூபனாக கண்ணபெருமான் காட்சி கொடுக்கிறார். கையிலே புல்லாங்குழலோட, இன்னொரு கையில பாருங்க ஒரு ஓலைச்சுவடி வைத்திருக்கிறாராம். அப்போ இவர் கேட்கிறாராம், அப்பா நீ வருந்தாத, நீ என்ன கேட்கிற, என்கிட்ட ஏதாவது ஒரு உபதேசம் தானே கேட்கிறாய், நான் என்ன உனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் ஒரு பக்கத்தில் கல்யாணபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு குரு இருக்கிறார், ஒரு மகான். அவருடைய பெயர் சகஜானந்தர். அவர்கிட்ட போயிட்டு நீ அவர் காலில் விழுந்து நீ கேட்டியானா உனக்கு தகுந்த குரு உபதேசம் கிடைக்கும், மற்றும் உனக்கு அவர் நல்ல ஒரு தீக்ஷா நாமமும் இடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்படுகிறாராம். அது மட்டும் கிடையாது, அவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி வைத்திருந்தார் அல்லவா, அதற்கு பெயர் விவேக சிந்து, இதை நீ படித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவும் சந்தோஷம் இந்த சாந்த பிராமணிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, பகவானுடைய தரிசனம் நமக்கு காண கிடைக்குமா, எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது. அதனால் காலில் விழுந்து வணங்கிட்டு கிருஷ்ணர் கொடுத்த அந்த ஓலைச்சுவடையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாராம், அந்த விவேக சிந்து என்று சொல்லக்கூடிய அந்த நூலை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறாராம். இவர் என்ன நினைக்கிறாரு, பக்கத்தில் சொன்னாங்க இல்லையா கல்யாணபுரம் என்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு மகான் இருக்கார், அவருடைய பேர் சகஜானந்தர், நீ அங்கே போய் பாருன்னு சொன்னார் இல்லையா. இவர் அவரை பார்க்கணும்னு புறப்படுற வேலையில் பாருங்க என்ன ஒரு தெய்வ சங்கல்பமோ தெரியாது. அந்த சகஜானந்தர் என்ன பண்ணுறாரு, பண்டரிபுரம் வந்து பண்டரிநாதனை வணங்குவதற்காக வரும்பொழுது இவரை பார்த்து விட்டாராம் சாந்த பிராமணியை. இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா யார்கிட்ட உபதேசம் வாங்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ அவரே எதிர்க்க வந்து நிற்கிறார். இப்போ 1க்கு 2 பங்கு லாபம் ஆச்சு தான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தரிசனமும் கிடைத்து விட்டது, மற்றும் குருவும் கிடைத்து விட்டார் அல்லவா. சொல்ல முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி ராஜாவுக்கு, அந்த சாந்த பிராமணிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இது கிருஷ்ணர் கொடுத்த நூலை, அதைத்தான் நான் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சகஜானந்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு குரு உபதேசம் செய்து வைக்கிறார், மற்றும் அவருக்குரிய தீக்ஷா நாமத்தையும் இடுகிறார். என்னன்னா அவருக்கு இப்போ வேற ஒரு பேரை வைக்கிறார். ஏன்னா அவர் ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு சாந்த பிராமணி என்ற திருநாமம், இப்பொழுது அவருடைய பெயரை மாற்றி வைத்து விட்டார் சகஜானந்தர். என்னன்னாக்கா அவருக்கு இப்போ ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் என்ற திருநாமத்தை, தீக்ஷா நாமத்தை இட்டு விட்டாராம். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த பண்டரிபுரத்திலேயே தங்கி தம்முடைய நாம ஜபத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாராம். இப்போ இந்த பண்டரிபுரம் நகரத்தில் ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் யாருன்னா சிவபக்தன். அவனுடைய பெயர் காசிபதி. அந்த காசிபதி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சிறு நகரத்தில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த ஊரில் லிங்கக்கட்டிகள்னு சொல்லுவாங்க, சங்கமர்கள்னு சொல்லுவாங்க, வீரசைவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் மறந்தும் கூட கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாமத்தை ஜபிப்பது கிடையாதாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலையை கட்டி இருப்பார்கள். இது எல்லோரும் தான் செய்கிறார்கள், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ருத்ராட்ச மாலையில் நடுவில் வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி வைத்திருப்பார்களாம். அந்த பெட்டிக்குள்ளே சிவலிங்கத்தை வைத்திருப்பார்களாம். இவர்கள் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த லிங்கத்தை எடுத்து வெளியே வைத்து அதற்கு நிவேதனம் செய்துவிட்டு சாப்பிடுவார்களாம். அவ்வளவு வீர சைவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நமச்சிவாய மந்திரத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம். சிவலிங்கத்தை தங்களுடைய கழுத்திலேயே அணிந்திருப்பார்களாம் எப்பொழுதும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டத்தில் சமுச்சி என்ற ஒரு குரு இருந்தார். அவர் தான் இந்த சங்கமர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய மகான். அவருடைய கோஷ்டியில் ஒருத்தர் இருந்தார், பவராயன் என்பது அவருடைய பெயர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பண்டரிபுரத்துக்கு வந்து இந்த சாந்த பிராமணி ஸ்ரீ மிருத்யுஞ்சயராக மாறிவிட்டார் அல்லவா, அவருடைய மகிமையை கேள்விப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் காலில் விழுந்து இவர் என்ன பண்ணுறாரு, குரு உபதேசம் பெற்று விட்டாராம். இது தெரிந்து போய்விட்டது இந்த சங்கமர்களுக்கு. அவர்களுக்கு கோபம் வந்து விட்டதாம். ஏன்னா நீ எங்கள் கோஷ்டியில் தானே இருக்க, நாம் வீரசைவர்கள் தானே, நீ எப்படி போயிட்டு அந்த மிருத்யுஞ்சயர்கிட்ட நீ தீக்ஷா நாமம் வாங்கலாம், எப்படி நீ குரு உபதேசம் பெறலாம், அதனால் நான் உங்களை ஜாதி பிரஷ்னம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அந்த வீரசைவர்கள் குரூப்லேருந்து வெளியே தள்ளிட்டாங்களாம். இவருக்கு அதனால் ஒன்றும் நஷ்டமாக போய்விடவில்லை பவராயருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் விலக்கி வச்சுட்டா என்ன இருக்குது,
என்ன இருந்தாலும் மிருத்யுஞ்சயருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமே பாக்கியம் அல்லவா. ஏன்னா பண்டரிநாதன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அந்த விவேக சிந்தை என்று சொல்லக்கூடிய நூலையும் பாராயணம் செய்ய கொடுத்து சகஜானந்தர் என்ற குருவையும் கொடுத்து அவருக்கு அழகான திருநாமத்தையும் சூட்டியிருக்கிறார் அல்லவா. அவருடைய மகிமையே எனக்கு போதும் அப்படின்னு அமைதியாக இருந்துடுறாராம். ஆனால் இந்த காசிபதி என்ன பண்ணுறார், அந்த ராஜா அவர் ஒரு பெரிய சமாராதனைக்கு ஏற்பாடு செய்கிறாராம். அப்போ இந்த லிங்கக்கட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வீரசைவர்கள் அவர்கள்லாம் வருகிறார்கள்லாம் சாப்பிடுவதற்கு அன்னத்தை. இப்போது என்னென்னா அந்த இடத்துல பூஜை நடைபெறுகிறது. பெரிய லிங்கம் வைத்து மலர்களை எல்லாம் குவியலாக கொண்டு வந்து கொட்டுகிறார்களாம், பூஜை செய்கிறார்களாம். அப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போது சமாராதனை தொடங்கியாயிற்று, எல்லாருக்கும் இலை போட்டாயிற்று, அதிலே அறுசுவை உணவுகளையும் இட்டாயிற்று. இப்போ என்னன்னாக்கா எல்லாரும் தங்களுடைய கழுத்திலே மாட்டியிருப்பார்கள் அல்லவா. நாம் சொன்னோம் இல்லையா, இந்த ருத்ராட்சத்தில் நடுவில் கட்டியிருப்பாங்க இல்லையா ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அதற்காக அந்த நிவேதனம் செய்வதற்காக அந்த பெட்டியை திறக்க முயலும் பொழுது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எல்லாருடைய கழுத்திலும் இருக்கக்கூடிய பெட்டிகளில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் காணாமல் போய் விடுகின்றனவாம். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஏன்னா எல்லாரும் அழகா ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க, அந்த பாக்ஸுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க. ஒருத்தரது காணாம போயிருந்தா நாம ஆச்சரியப்படலாம், ஆனா எல்லாரதும் காணாம போயிடுச்சுன்னு சொன்னா இது ஏதோ தெய்வ சங்கற்பம் அல்லவா. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் கூச்சலும் கலேபரமுமாக ஆகிவிட்டதாம் அந்த இடம். அப்போ காசிபதி கேட்கிறானா, என்ன ஒரு இங்கே சண்டையாக இருக்குது, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்களாம், அந்த வீரசைவர்களுடைய குரு இருக்கிறார் இல்லையா சமுச்சி, அவர் சொல்கிறாராம் ராஜா கிட்ட, ஐயா என்னன்னு தெரியல, எல்லோருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய லிங்கக்கட்டுகள் காணாமல் போய்விட்டன அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா கேட்கிறாராம் காசிபதி, நீங்கள் யாருக்காவது பகவத் அபச்சாரம் செய்திருக்கிறீர்களா அல்லது பாகவத் அபச்சாரம் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். என்னன்னா, ஐயா எங்கள் கோஷியில் பவராயன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன பண்ணானா, இந்த பண்டரிபுரத்தில் வந்து சேவிச்சார் இல்லையா ஒரு ராஜா சாந்த பிராமணி, அவர் காலில் விழுந்து குரு உபதேசம் பெற்றுவிட்டான் மற்றும் தீக்ஷா நாமமும் பெற்றுவிட்டான், அதனால் அவனை நாங்கள் இந்த குரூப்லேருந்து வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் விசாரிக்கிறாரு ராஜா காசிபதி. என்னன்னா, இந்த சாந்த பிராமணி என்ற ராஜா என்ன பண்ணுறாரு, பண்டரிபுரம் வந்து கிருஷ்ணனுடைய நாமஸ்மரணையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சகஜானந்தர் இட்ட தீக்ஷா நாமம் என்ன, ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் அல்லவா. மிருத்யுஞ்சயர்னா என்ன அர்த்தம்? ஏன்னா மிருத்யுன்னு சொன்னால் யமனை குறிக்கக்கூடிய சொல், அஞ்சயர் என்று சொன்னால் வெல்லக்கூடிய சக்தி, மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி யாருடையது? திருநீலகண்ட பிரபுவாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமம் அல்லவா, அந்த திருநாமம் தானே அது. ஏன்னா நாம காலனை காலால் வென்றவர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்டவருடைய திருநாமம் என்ன, மிருத்யுஞ்சயர் தானே. அந்த திருநாமம் யாரை குறிக்கிறது? சிவபெருமானை அல்லவா குறிக்கிறது. சகஜானந்தர் என்ன பெயரிட்டு இருக்கிறார் அவருடைய குரு சீடனான சாந்த பிராமணிக்கு? மிருத்யுஞ்சயர் என்ற நாமத்தை இட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பேதம் கிடையாது, அவர் கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுகிறவர். ஆனால் அவர் தன்னுடைய சீடனுக்கு இட்ட பெயர் என்ன, சிவபெருமானுடைய பெயர் அல்லவா. அவரே பேதம் பார்க்கவில்லை. நீங்கள் ஏன் பேதம் பார்க்கிறீர்கள்? நீங்கள் வீரசைவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கோஷ்டியிலிருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் தாவிட்டான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ஜாதி பிரஷ்டம் பண்ணுறீங்க. ஆனால் அது சிவபெருமானுக்கு உகந்த செயலா கிடையாது இல்லையா. அதனால தான் இந்த உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்திலிருந்து இந்த லிங்கக்கட்டிகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிருத்யுஞ்சயருடைய காலில் விழுந்து வணங்குங்க, அப்போ தான் உங்களுடைய இந்த சிவலிங்கங்கள் காணாமல் போயிருக்கிறது அல்லவா, அதற்கான தீர்வு காண முடியும் அப்படின்னு உண்மையை சொல்லி விடுகிறாராம் காசிபதி என்ற ராஜா. இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, சமுச்சி தன்னுடைய கூட்டத்தாரோடு போகிறாராம். போய் என்ன பண்ணுறாரு, இந்த மிருத்யுஞ்சயர் இருக்கிறார் அல்லவா, அந்த வீட்டை தேடி போயிட்டு அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், ஏன்னா நாங்கள் பகவத் அபச்சாரம் செய்திருந்தால் பரவாயில்லை, பகவான் மன்னித்து விடுவார், ஆனால் நாங்கள் பாகவத அபச்சாரம் அல்லவா செய்திருக்கிறோம். மிருத்யுஞ்சயர் என்பது யாரை குறிக்கக்கூடிய சொல், சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் அல்லவா. அந்த தீக்ஷா நாமத்தை தானே உங்களுடைய குரு உங்களுக்கு இட்டிருக்கிறார். நாங்கள் உங்களை போயிட்டு தப்பாக நினச்சிட்டோம் இல்லையா, உங்கள் கூட சேர்ந்ததுக்காக எங்களுடைய இந்த பவராயனை நாங்கள் எங்களுடைய கோஷிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா. அதனால் ஏற்பட்ட கஷ்டம் தானே இப்படி எங்களுடைய லிங்கக்கட்டுகள் காணாமல் போய்விட்டன, எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு காலில் விழுந்து வணங்கும் பொழுது அவர், இதெல்லாம் பகவானுடைய லீலை, நாம் இதில் பேதம் பார்க்க வேண்டாம், நாராயணனாக இருந்தாலும் என்ன சிவபெருமானாக இருந்தாலும் 2 பேரும் ஒருவர் தானே. நாம் நரஹரி சோனாருடைய வரலாற்றிலையும் பார்த்திருக்கலாம், பண்டரிநாதனும் சிவபெருமானும் ஒன்று அல்லவா, இதில் பேதம் பார்ப்பது தவறு அல்லவா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நீங்கள்
மறுபடியும் போயிட்டு சமாராதனையை ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த லிங்கக்கட்டைகள் தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடுகிறாராம். மற்றும் இந்த பவராயன் இருக்கிறார் இல்லையா, அவரையும் இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொள்கிறார்களாம் மீண்டும் வீரசைவர்கள். ஏன்னா அவரை வெளியே துரத்தினதுனால தானே இப்படி சிவபெருமான் ஒரு லீலை நிகழ்த்தியிருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாங்களாம், அவரையும் கூப்பிட்டு கொண்டு இந்த சமாராதனையில் வந்து உட்கார்கிறார்களாம். அப்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் அந்த பெரிய சிவலிங்கம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அங்கே பூஜைக்காக அங்கே உட்கார்ந்து கொண்டு வேண்டுகிறார்களாம், எங்களுடைய லிங்கக்கட்டைகள் எங்களுக்கு வந்து சேர வேண்டும்னு. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, இப்போ இந்த மலர் குவியல் பக்கத்தில் பார்த்தீங்களானாக்கா இவர்களுடைய லிங்கக்கட்டைகள் அமர்ந்திருக்கின்றனவாம். எப்படின்னு தெரியாது, ஆனால் ஆச்சரியம் அதிசயம், ஆனால் உண்மை. இப்போ லிங்கக்கட்டைகள் இருக்கின்றனவா, இப்போ கோஷ்டியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஒரு 300 பேர்னு வைத்துக்கொள்வோம். இதில் யாருடைய சிவலிங்கம் யாருடையது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இப்போ குவியலாக இருக்கிறது இந்த மலர் குவியலிலே சிவலிங்கங்கள். அப்போ சொல்றாராம் பாருங்க மிருத்யுஞ்சயர், நீங்க அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி தியானிச்சு நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் யாருடைய சிவலிங்க கட்டைகள் உங்களுடையதோ அது உங்களிடமே வந்து சேரும் அப்படின்னு ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் சொல்கிறார் மிருத்யுஞ்சயர். இப்போ மறுபடியும் காசிபதி அரசருடைய கட்டுப்பாட்டிலே சமாராதனை தொடங்குகிறது, பூஜைகள் நடைபெறுகின்றன. இப்போ ஆரத்தி காண்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், அந்த லிங்கக்கட்டைகள் யாருடையதோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் அது தானாக ஏறி அமர்ந்து கொண்டதாம். எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்கள். இது பாண்டுரங்க லீலையோ அல்லது சிவபெருமானுடைய லீலையோ நமக்கு தெரியாது, ஆனால் நடந்தது என்னவோ தெய்வ செயல். இதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் அல்லவா. என்ன ஒரு தீக்ஷா நாமம் பாருங்கள். அவருடைய குருநாதரிட்ட அற்புதமான தீக்ஷா நாமம் என்ன? ஸ்ரீ மிருத்யுஞ்சயர். இது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல். காலனை வென்ற கால சம்ஹார மூர்த்தியின் அற்புதமான திருநாமம் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர். அவருடைய பக்தி பிரபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. எவ்வளவு அற்புதமான கதை. ஏன்னா முதல்ல அந்த புறமே கதி என்று உழல்கிறார், பின்பு பனகர் என்ற சாதுவின் தொடர்பு மூலமாக பண்டரிபுரம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அங்கே கிருஷ்ணனுடைய லீலையால் 3 நாட்கள் அவர் சமாதி நிலையில் இருந்தால் மற்றும் அவருக்கு ஒரு அழகான குரு கிடைத்தார். அவர் மூலம் குரு உபதேசம் பெற்று இப்படி ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் என்ற அழகான தீக்ஷாநாமம் பெற்றுவிட்டு இப்பொழுது இவருக்காக சிவபெருமான் ஆற்றிய அற்புதமான லீலையை இந்த லிங்கக்கட்டைகள் காணாமல் போனதும் மீண்டும் வந்ததும் இந்த அடியாருடைய பாத கமலங்களை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போமாக. சங்கர் நாராயணனுக்கு மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தருடைய பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.